நற்பவி யோகி ராம் சுரத்குமார். அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நிறைய இடங்கள்ல குழந்தைங்களுக்கு திருமண தடை அப்படிங்கிறது இருக்கு இன்னைக்கு. அதுக்கு காரணம் கேட்டீங்க அப்படின்னா கடத்தர தோஷம், ராகுகேது தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சுத்த ஜாதகம் அப்படிங்கிறதே இன்னைக்கு தேடி பாக்குற மாதிரி ஆயிடுச்சு. இன்னைக்கு நிறைய இந்த மாதிரி கடத்தர தோஷம், ராகுகேது தோஷம் உள்ள ஜாதகங்கள் தான் நிறைய இருக்கு. எல்லாருமே இப்ப வரன் பார்க்க ஆரம்பிக்கும் போதே எங்க குழந்தைக்கு ராகுகேது தோஷம் இருக்கு, அது போல ஜாதகத்தை கொடுங்கன்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு இந்த தோஷங்கள் பெற்ற ஜாதகங்கள் அதிகமாயிடுச்சு. அப்ப இந்த தோஷ நிவர்த்திக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு தட்டுல வெள்ளியிலான நாக சர்பம் மாதிரி வெள்ளி கடைகள்ல கிடைக்கும். அதை வாங்கிட்டு அந்த நாகத்துக்கு பாலாபிஷேகம், யாருக்கு திருமணம் ஆகலையோ அவங்க கையில கொடுத்து பாலாபிஷேகம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த சர்பத்தை எடுத்து மஞ்சள் குங்குமம் தொடச்சு கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு வயசான ஒரு முதியவருக்கு, அது ஆணோ பெண்ணோ வயசானவங்களுக்கு தானமா கொடுக்கும்போது திருமண தடை நிவர்த்தி ஆகும். அது போலவே நீங்க இந்த ராகு கால நேரத்துல ஏதாவது ஒரு ஆற்றங்கரையில் உள்ள விநாயகர் கோவில்கள்ல ராகு கேது கல்லாலான ராகு கேது சிலைகளை பிரதிஷ்டை பண்ணி அதற்கு பாலாபிஷேகம் பண்ணி அந்த விநாயகரை சுற்றி வரும் பொழுதும் இந்த ராகுகேது தோஷம் நீங்கிறதும் கடத்தர தோஷம் நீங்கிறதையும் நீங்க பார்க்க முடியும். என்ன ஆகும் அப்படின்னா, இது போல தோஷ நிவர்த்தி பெறும் பொழுது டக்கு டக்குன்னு நமக்கு ஒரு நல்ல வரன் கிடைக்கிறதும் அந்த திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு நல்ல வாய்ப்புகளும் உருவாகும். அதனால யாருக்கெல்லாம் கடத்தர தோஷம் இருக்கு, ராகுகேது தோஷம் இருக்கு, எங்களுக்கு திருமணமே நடக்கலன்னு சொல்லி யாரெல்லாம் கவலைப்பட்டுட்டு இருக்கீங்களோ அவங்களாம் சிம்பிளா சொல்லியிருக்கேன், இந்த பரிகாரத்தை நிச்சயமா ஒரு முறை செய்யுங்க, நல்லது நடக்கும். நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி. ஏற்கனவே நீங்க இந்த பரிகாரத்தை செஞ்சிருந்தா கூட இப்ப செய்யுங்க, நிச்சயமா நல்லது நடக்கும். நன்றி.